நாம் இந்த வீடியோவில் எல்என்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி வந்துருக்குது. இது ப்ரைவேட் ஜாப் தான். ப்ரைவேட் ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கு, கிராஜுவேட்டு இந்த மாதிரி போஸ்டிங்க்கு வந்து இப்போ எடுக்கிறாங்க. இதில் ஹைலைட்டே என்னென்னா வேகன்சி மென்ஷன் பண்ணலாம். வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 8000 மேலே வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்களா உங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஹை சேலரி கொடுத்துருக்காங்க. இதில் சேலரி, அப்ளிகேஷன் ஃபீஸு எல்லாமே ஹைலைட்டாக இருக்குது. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. இப்போ என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா நண்பா, டிப்ளமோ இன்ஜினியரிங் ட்ரைனிங் அண்டு கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனிங்னு சொல்லி 2 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கெலாம் எவ்வளோ சேலரின்னு பார்க்கலாம். சேலரி பார்த்திங்களா, ஆஃபீஸ் பேஸர் போஸ்டிங்க்கு 2.5 லட்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 2 லட்சம். டிப்ளமோ இன்ஜினியரிங் ட்ரைனிங்கில் ப்ராஜெக்ட் சைட் பேஸர் போஸ்டிங்க்கு 2,97,000 சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இன்ஜினியரிங்கில். அடுத்து கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனிங், இதில் ஆஃபீஸ் பேஸர் போஸ்டிங்க்கு 3 லட்சம் வரைக்கும், ப்ராஜெக்ட் சைட் பேஸர் போஸ்டிங்க்கு 3,57,000 வரைக்கும் சேலரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு இது மந்த்து கிடையாது, வருஷத்துக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 29,000 சம்திங் வருது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ சேலரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஹை லெவலு. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்கிடெக்சரு, ஆட்டோமொபைலு, அப்படின்னா கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். அண்டு ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்டு ஐடி படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அப்படி இல்லைனா இண்டஸ்ட்ரி சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோலு, மெக்கானிக்கல், மெகட்ரானிக்ஸ், மைனிங், சர்வே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு எலிஜிபிள்ஸ் இருக்காங்க. ஆனால் ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மந்த் அந்த ஜாப்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணிட்டீங்களோ அந்த தேதியிலேருந்து 12 மாதம் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனிங் பார்த்திங்களா, பிகாம் படிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. பிபிஏ, அப்படி இல்லைனா பிபிஎம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். பிஏ மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியட் 12 மந்த்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிலேருந்து உங்களுக்கு 12 மந்த் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் டிப்ளமோ இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஜூலை 2003 இருந்து நீங்கள் 30 ஜூன் 2027 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிறந்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனிங்க்கு நீங்கள் 1 ஜூலை 2022 30 ஜூன் 2007 உள்ளே பிறந்திருந்தீங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2க்குமே டேட்டு கொடுத்துருக்கேன். இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ பிறந்திருந்தீங்களா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸு எந்த கேண்டிடேட்டுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டிஸ் எதுக்குமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறீங்க எல்லாமே அப்ளை பண்ணி விடுங்க, கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஜாப் கிடைக்குதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியும். ட்ரை பண்ணாமே நமக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் சார்பாங்க உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஆனால் நமக்காக நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் ப்ளஸ் டொமைன் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தான் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2லேயுமே நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஆப்டிடியூடு ப்ளஸ் டொமைன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிங்களா வில் ப்ரொசீட் டு டெக்னிக்கல் இன்டர்வியூ, அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு. இது எப்படி அப்ளை பண்ணலான்னா, அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இதை ஆன்லைன் மோட் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும், எல்லாமே கொடுங்க. அடுத்து டாக்குமெண்ட்லாம் கேட்கும், நீ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள்
அது சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்களா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வரும். ஏன்னா இது அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாதனால நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் நம்பர் வந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக செக் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு இது வரைக்கும் கொடுக்க கிடையாது. இது ஆஃப்லைனில் அப்ளை பண்ண கிடையாது. நோ அதர் மோட் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்ட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நேரடியாகவோ அல்லது ரெக்கமெண்டேஷன் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்திங்களா, அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 20/1/2025 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல, எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க, இது மிஸ்டேக்காக இருக்குது. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்களா, டிப்ளமோ இன்ஜினியரிங் ட்ரைனிங், கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனிங் சொல்லி ரெண்டுக்குமே தனித்தனியாக இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷனு நீங்கள் ரெண்டுமே ரீட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இனி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.